பேக் டு ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழாவோட 3வது நாளான நேத்து தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தொகுப்பு தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது தொழிலதிபர் ராமநாதன் சாரோட ப்ரொஃபஷனலா மாறுவேட போட்டியில பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஏய், அங்க படத்துல பாக்கவும் நேர்ல பாக்கவும் எனக்கு என்னவோ மாதிரி இருக்குதுடா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அம்மா சொல்லுமா. கல்பனா, உங்க ப்ரோகிராம் தான் பார்த்துட்டு இருக்கேன். டிவில உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் அம்மா. நடிக்க போயிருந்தேன்னா நம்பர் 1 ஆயிருப்பேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப யோசி என்ன பண்றது? டிவில உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிம்மா, எனக்கும் சந்தோஷம்தான். நீ ப்ரோகிராம் முழுக்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வைக்கிறேன். சரி சரி. ரெண்டு பேரையும் பாரு. வேலை கட்ட வேலையில யாரா இது? சொல்லுப்பா சங்கரா. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் பாக்குறியா? எப்படி, நல்லா இருக்கா? நம்ம பசங்கிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை இல்ல. சரி, மொத்தமா முடிச்ச பிறகு சொல்லு. வச்சுட்டா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. இதுதான் காதல். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. நிஜமாவே நானே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீரையா பாரு, என்ன பரபரக்கிறான். எப்படி அது? வணக்கம் சார். வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்க ப்ரோகிராம பார்த்தோம். நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க நீங்க. சார், நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் சார் நாங்க எதையுமே கட் பண்ணாம அப்படியே போட்டோம். அது சரிதான். சரிங்க சார், இன்னைக்கு போட்டிக்கெல்லாம் தயாரா இருக்கீங்களா? தயார் தான் நினைக்கிறேன். என்னம்மா, ரெடியா? நான் ரெடி மாமா. கல்பனா, நீ? சரி, நல்லா தயார் பண்ணிருக்கீங்கல்ல? நைட் ஃபுல்லா பிராக்டீஸ் தான்ப்பா. டேய், கலக்கறண்டா எல்லாரும். உங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சரிடா, நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. நாங்க தான். சரிங்க சார், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? போயிடலாம்ல? ஓகே ஓகே சார். நல்லா பண்ணோம்டா. டேய், கேமரா ரோல், ஆக்ஷன். ஜீ தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் நவராத்திரி திருவிழா கடந்த 3 நாட்களா நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரசிக்கும்படியாவும் போயிட்டு இருக்கு. இந்த போட்டியோட 4வது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போறது பாட்டு போட்டி. இந்த போட்டியில பங்கெடுக்கிற நம்மளோட கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்தி பாட்டோ இல்ல ஒரு கீர்த்தனையோ பாடணும். இந்த போட்டியை நமக்காக ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஜட்ஜ் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் தான் அவரு. அவர் வாய் திறந்து பாட ஆரம்பிச்சாலே 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல 30 வயசு இளைஞனா இருந்தாலும் சரி, இல்ல 60 வயசு பெரியவரா இருந்தாலும் சரி, ஆடாம இருக்கவே முடியாது. கிராமிய பாடல்கள் மூலமா நமக்கு அறிமுகமாகி சினிமாவுல பாடி தனக்குன்னு ஒரு தனி தன்மையை பிடிச்சிருக்க கூடிய ஒரு திறமையான பாடகர். லெட்ஸ் வெல்கம் our celebrity judge, playback singer வேல்முருகன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார், அவங்க பயமான ஃபேன் சார். உங்க பாட்டுல ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இந்த கழுகு பத்துல அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். சமா சாங் சார். ஐ பிச்சு.
அருமை சார், செம்மையா பாருங்களேன் சார். நீங்களே பாடகரா இல்லாம சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாம். ஸ்ருதி சாருக்கு ஒரு லிங்க் கொடுத்து சாங் பாட சொல்லி அப்படியே போயிடுமா? ஓகே வாங்க. சார் வரேன். வாங்க சார். ஆக்ஷன். சார் நீங்க இந்த ஷோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஜி தமிழ் தொலைக்காட்சி இந்த 9 நாள் நவராத்திரி திருவிழாவை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை. நாம் ஏதோ சாதாரணமான நிகழ்ச்சி தான் போகிறோம், சாதாரணமான ஒரு போட்டிக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இல்லத்தரசிகள் வந்து நிறைய பேர்கள், எவ்வளோ பேர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே நல்ல திறமைசாலிகளாக பயங்கரமாக அவங்க இருப்பாங்க. அந்த திறமையை எப்படி கொண்டு போய் காட்டுறது, எங்கே ஒரு மேடை கிடைக்கும், யார் மூலமாக நம்ம திறமையை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிலாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஜி தமிழ் தொலைக்காட்சி இன்னைக்கு நம்முடைய நவராத்திரி திருவிழா மூலமாக அந்த இல்லத்தரசிகள் யாருக்கெல்லாம் திறமை இருக்குதோ அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அழகான மேடை போட்டு கொடுத்து இந்த மேடையில் அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஊக்குவிக்கணும். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நவராத்திரி மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. இந்த போட்டியை பத்தி இதை விட அழகா வேற யாராலையும் சொல்லிருக்க முடியாது. வழக்கமா உங்ககிட்ட எல்லாரும் கேக்குறது தான் ஒரே ஒரு பாட்டு. எங்களுக்காக நீங்க அந்த பாட்டை பாடி இந்த ஷோ ஆரம்பிச்சு வச்சிடுறீங்களா? ஆமா சார். ப்ளீஸ் சார். Thank you, sir. பாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா ஆடுனீங்கடா டேய். தேங்க்யூ so மச் சார். ரொம்பவே அழகா ஒரு பாட்டு பாடி ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கான இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து நம்ம ஷோவை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அருமையா பாடுனீங்க சார். நன்றி சார். செம்மையா பண்ணீங்க சார். எல்லாரையுமே ஆட வச்சுட்டீங்க. ஓ அப்படியா? தேங்க்யூ. உட்காரு. ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழாவோட இன்றைய போட்டியில பாட்டு போட்டியில முதலாவது பாட வரக்கூடிய நம்மளோட கண்டஸ்டன்ட் கலக்கல் கல்பனா. ஏய் நீதான் முதல்ல. போ. ஏய் ஸ்ருதி, நான் பாடல. முதல்ல அந்த வேதவலிய பாட சொல்லு. என்ன கல்பனா, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, எதுவா இருந்தாலும் எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லுவீங்க. இப்ப என்னடானா வேதவலிய பாட சொல்றீங்க? அது போன மாசம், இது இந்த மாசம். எப்போ நானே முன்னாடி வந்து நின்னா தப்பா இருக்காது? விட்டு கொடுத்து போறது தானே நல்லது. டேய், எப்ப இருந்து அவளுக்கு இந்த விட்டு கொடுக்குற பணம் வந்துச்சு? எனக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. சரிம்மா, ரீடேக் போயிடலாம். கேமரா ரோல், ஆக்ஷன். ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழாவோட 4வது நாளான இன்னைக்கு பாட்டு போட்டியில முதலாவதா பாட வரக்கூடிய கண்டஸ்டன்ட் வேதாஜி வாரியர்ஸின் வேதவல்லி. போ. வீணை. ஓ ஏய், அது வீணை இல்ல, தம்புரா. ஓ, எனக்கு தெரியும். எப்பா முருகா ஞான பண்டிதா, வேதாஜி பாட போறாங்க. எப்படி பாட போறாங்கன்னு தெரியல. எப்படியாவது அவங்களை ஜெயிக்க வச்சிருப்பா. அலை பாயுதே கண்ணா
அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே நிலை பெயராத சிலை போலவே நின்ற நிலை பெயராத சிலை போலவே நின்ற நிலை பெயராத சிலை போலவே நின்ற நிலை என்னமா பாடுறாடவ என்னமா பாடுறா? ஆமாப்பா அப்படியே கண்ணை மூடி கேட்கும்போது அற்புதமா இருக்குப்பா. பெயராவதறியாமலே மிக வினோதமான முரளிதர இவதான் பாடுறாளா இல்ல டேப்ல பாட்டு போட்டு வாய அசைக்கிறாளா? இவ்ளோ நல்லா பாடுறாளே, இப்ப என்ன பண்றது? இப்படி நல்லா பாடுவான்னு தெரிஞ்சிருந்தா காலையில அவ குடிச்ச காஃபில எதையாச்சும் கலந்து கொடுத்திருக்கலாம். அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா ஆ ஆ வாவ் 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 சான்ஸ்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேலுவலி, பின்னிட்டீங்க போங்க. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. வேல்முருகன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க. ஹாய் வேதவல்லி. ஹாய் சார். ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன், நான் நினச்சே பார்க்கல. சுருதி சுத்தத்தோட முக பாவனையோட கொஞ்சம் கூட அந்த சுருதி மீறாம அழகாக பாடினீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கேட்கறதுக்கும் சரி. ரொம்ப ரசிச்சேனா. தேங்க்யூ சார். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதை அப்படியே முயற்சி பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா சினிமாவில் கூட நீங்கள் சீக்கிரம் பாடுவீங்க. தேங்க்யூ சார். நிஜமாவா சார்? ஆமாம். வெல்டன் வெல்டன். ஐயோ சூப்பருங்க. நல்லா இருந்ததா? சூப்பர். வேதவல்லி ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்மளோட ஜட்ஜே சொல்லிட்டாங்க. சோ அடுத்ததா கலக்கல் கல்பனாவோட பெர்ஃபார்மன்ஸை பாத்துருவோம். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் கல்பனா. கல்பனா உன்னதான் கூப்பிடுறாங்க, நீதான் பாடணும். போ. நானா? பின்ன நானா? ஏன்டி இப்படி பேசுற? வேணும்னா சொல்லு, உனக்கு குரல் சரியில்லைன்னு போட்டில இருந்து விலகிடுறேன்னு சொல்லலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த கல்பனை முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டா. இன்னைக்கு நான் பாட்டு பாடி இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அது சரி கல்பனா, எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதனாலதான் சொன்னேன். எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு. நான் போய் பாடுறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் கல்பனா. டேய் ஆல் தி பெஸ்ட் சொல்றா. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ். போ போ போ. என்ன கல்பனா, எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஏன் என்ன பார்த்தா பிராக்டிஸ் பண்ணாத மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். விடிய விடிய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலயும் பட்டைய கலப்பிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் பட்டைய கலப்பாம விட மாட்டேன். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் கல்பனா. எங்க ஆளை காணோம்? யார தேடுறா இவ? அங்கிள். மேடம் வரட்டுங்களா? கம் ஆன். வரேன் மேடம். கல்பனா, யார் இவங்களா? நல்லா கேட்டீங்க போங்க. இசை இல்லாம எப்படி பாட்டு பாடுறது? இவங்கெல்லாம் என்னோட இசை கலைஞர்கள். ஓகே ஓகே ஓகே. அவ ஏதோ தம்பூரை உடந்து உட்காந்தா.
இவதான் ஹார்மோனியம், தபலா, மிருதங்கம், ஃப்ளூட்டு, ஆர்கெஸ்ட்ராவே ரெடி பண்ணிருக்காங்கப்பா. ரகலையா இருக்குதே. ஏய் சும்மா சொல்லக்கூடாது. என்னோட 2 மருமகளுக்கு சங்கீதத்துல ஈடுபாட பார்க்கும்போது எனக்கு புல்ல இருக்குதுடா. இருங்கப்பா, இன்னும் கல்பனா நீ பாடவே ஆரம்பிக்கல, அதுக்கப்புறமா ஃபுல்லா அரிக்கட்டும். நல்லா அவ சாஃப்டா கசல் பாட போறான்னு நினைக்கிறேன். ரொம்ப இனிமையா இருக்கும்டா காது நெருங்கி. பாப்போம் பாப்போம் என்ன பாடுறாங்கன்னு பாப்போம். ஏங்க இன்னும் பாட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சோடாவா? நான் ரொம்ப ஓவருங்க, ஓவர் அளப்பறையா இருக்குது. கொஞ்சம் சும்மா இருங்க. சரி, நான் 1 2 3 சொல்லி ஆரம்பிக்கிறேன். ரெடி? ரெடி. ரெடி? 1 2 3. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நிலாத்தா. ஆமாமா, கொஞ்சம் சுருதியோட பாடுங்கம்மா. யோ, ஸ்ருதி கூட நான் எதுக்கு பாடணும்? நான் இங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். நான் தனியா தான் பாடுவேன். ஏன்னா நான் தான் கண்டஸ்டன்ட். யார்கிட்ட? வாசியா? செல்லாத்தா மாரியாத்தா. இவ பாட்டு பாடல, இவ பாட்டுக்கு பாடுறான். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நிலாத்தா. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எப்படி இது காமெடில பார்த்து சும்மா இருக்க முடியும்? ஐயோ என்னால முடியல. ஏங்க இந்த நிலைமையிலயும் அவ உட்கார்ந்து பாடுறாளுங்க. அவ கான்பிடன்ஸ் தாங்க நம்ம பாராட்டணும். அவ இடத்துல நான் இருந்தா அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டேன். இது கான்ஃபிடன்ஸா? இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஐயோ ஐயோ என்னால தாங்க முடியலையே, மண்டை வெடிச்சிடும் போல் இருக்குப்பா. அப்பா, உங்க 2 மருமகள்ல உங்க மூத்த மருமக பெரிய இசை கலைஞி. சும்மா பக்கத்துல செட்டு உட்காந்துருக்க குறைச்சிருவாரு. அடாடாடா, செம்ம கண்டென்ட் மாட்டி இருக்கே. செம்ம வந்தான். அப்படியே நல்லா ஜூம் போய் எடுத்துக்கோ, சரியா? இவ்வளவு கேவலமா போடுறாள். இது டிவியில போட மாட்டாங்கல்ல? அவசியம் போடுவாங்க. ஐயோ, நல்லா பாடுறது போடும்போது நல்லா பாடாதையும் போட்டு தானே ஆகணும். அப்பதானே குட் எது பேட் எதுன்னு தெரியும். ஐயோ குடும்ப மானமே போகுதுடா. இது டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம குடும்பம் மானம் ஸ்வாஹா. உனக்கு தான் பாட வரலையே, போட்டியில கலந்துக்காம இருந்துக்கலாம்ல. எதுக்காக கலந்துக்கிட்டா? சும்மா இருக்கா? என்ன கேட்டா இதுல ஆர்கெஸ்ட்ரா வேற. தாகுறடா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நிலாத்தா. எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஒருவேளை மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்களோ? செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நீயும் சொல்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நீயும் சொல்லாத்தா. நான் பாடி முடிச்சிட்டேங்க. நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பேட்டர் கொடுக்கிறேன். கல்பனா சூப்பரா பாடிருக்கீங்க. தேங்க்யூங்க. வேல்முருகன் சார், உங்களோட கமெண்ட் சொல்லிடுங்க. கிரிட்டிக்கலான பொசிஷனில் கொண்டு வந்து விட்டீங்க. அதாவது இசைங்கிறது வந்து ஒரு நாளில் கற்றுக்கிட்டு மேடை ஏறி பாடுற விஷயம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து முறையான பயிற்சி நம்ம கற்றுக்கிட்டாதான் அந்த இசை வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், நீங்கள் பாடுறதுக்கும் நல்லா இருக்கும். இருந்தாலும் ஆனால் ஒரு விஷயம் உங்களை பாராட்டலாம். தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பாடணுன்னு அந்த துணிச்சலோட மேடை ஏறி வந்தீங்கல்ல, இதுக்கு கண்டிப்பாக உங்களை பாராட்டணும். வாழ்த்துக்கள் கல்பனா. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ so much சார் ஃபார் த கமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஷோவோட முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். சார், அப்படியே இந்த 2 டீம்ஸ்க்கு உங்களோட மார்க் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. உண்மையை சொல்ல போனா இது ஒரு அற்புதமான போட்டி. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்காக இந்த போட்டியை வந்து அழகா நம்முடைய ஜீ தமிழ் தொலைக்காட்சி நடத்திருக்கிறாங்க. இந்த நவராத்திரி விழாவை அவங்களுக்கு ஜீ தமிழுக்கு மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். முதலாவதா பாடின நம்ம வேதவள்ளி அவங்க இருக்காங்க இல்லையா, அலை பாயுதே, அவங்களுக்கு நான் கொடுக்க போற மார்க்கு
இருக்க கூடாது. அவங்களுக்கு கொடுக்க போற மார்க் என்னன்னா 10. கை கொடு கை கொடு கை கொடு உனக்கு தான்டா நல்லா பண்ணிக்கிறேன். கங்க்ராட்ஸ் வேதவள்ளி. முதலாவது வந்த வேதவல்லிக்கு நான் வந்து 10 மார்க் கொடுத்தேன். அடுத்ததா பாடின கல்பனா, அப்பா என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு குரல், என்ன ஒரு பாட்டு. ஆனா அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தினுடைய அடிப்படையை பார்த்தாக்க அவங்களுக்கும் நான் 10 கொடுத்துடலாம். ஆனா போட்டின்னு பார்த்தாக்க போட்டியினுடைய விதி என்ன அப்படின்னா கண்டிப்பா திறமையும் வேணும். திறமையினுடைய அடிப்படையில தான் மார்க் இங்க போடுறது. அதனால திறமையின் அடிப்படையில நான் பார்த்தாக்க அவங்களுக்கு